காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக காவிரி விவகாரத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்று மாநில அமைச்சர் அருண்ராஜ் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், திமுக ஆட்சி காலத்தில் இது தொடர்பான வழக்குகள் ஏன் வாபஸ் பெறப்பட்டன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவின் துரோகத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். திமுக உறுப்பினர்களின் இந்த செயல்பாடுகளை அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KN நேரு, அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பேசினாலும் பிரச்சனை ஏற்படுவதாக கூறினார். காவிரி விவகாரத்தில் வழக்குகள் ஏன் வாபஸ் பெறப்பட்டன என்பது குறித்து முதலமைச்சர்களே சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருப்பதாகவும் பிரதமரின் அறிவுறுத்தலின்படியே வாபஸ் பெறப்பட்டதாகவும் KN நேரு கூறினார். பிரதமர் ஒரு கூப்பிட்டு நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிற போது பிரதமர் பேச்சை கேட்க வேண்டிய நிலை. அதற்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனது. இதெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாபஸ் பெறப்பட்டது இது என்று சொல்வது என்பது பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டதை தவிர அதற்காக நாங்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. அப்போது அதிமுக சார்பில் பேசிய OS மணியன் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகர், முந்தைய அரசுகள் காவிரி விவகாரத்தில் தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்திருப்பதாகவும், இருப்பினும் இந்த பிரச்சனை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி காலத்தில்தான் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முதலமைச்சரும் தங்கள் பங்களிப்பை தங்களுக்கு உரிய முறையில் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சியிலும் ஒருமித்த கருத்தோடு நின்று பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆதாரம் இருக்கலாம். ஆனால் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு காவிரி கிடைக்க வேண்டிய அந்த உரிமைக்குரிய சட்டம் சொல்லியிருக்கிற, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும், ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும் அதை வலியுறுத்தி பெற வேண்டிய அந்த ஒற்றுமை உணர்வை இந்த சபை வெளிக்கொணர வேண்டும்.